காவிரி தென்றல் பதிவை பார்க்கும் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ய ஏதோ பணம் காசு கட்டணும், அப்புறம் செல்லில் பிடிப்பாங்க, ஜிபே பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ காஸ்ட் தான். எனவே மறக்காமல் அன்பர்கள் காவிரி தென்றல் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. இன்று காவிரி தென்றல் பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. பிப்ரவரி 4ஆம் தேதி பத்மா சுப்பிரமணியம், தமிழகத்தில் 50 ஆண்டு காலமாக மிகவும் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. பத்மா சுப்பிரமணியம் மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞர். பத்மஸ்ரீலேருந்து பத்மபூஷன் வரை நிறைய தேசிய விருதுகளை பெற்றவர். பரதநாட்டிய கலைஞர், பரதநாட்டிய பள்ளிக்கூட ஆசிரியர், பரதநாட்டிய கல்லூரிகள் போன்றவை வெற்றிகரமாக 50 ஆண்டு காலமாக நடத்தி வருபவர். பரதநாட்டிய கலைஞரை பற்றி, அவரை பற்றிய ஒரு வித்தியாசமான விஷயம் என்னவென்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1970ஆம் ஆண்டு உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கும் பொழுது, அந்த படத்தில் முக்கிய கதாநாயகியாக, அப்பொழுது அவருடன் கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்த ஜெயலலிதாவிற்கு பிறந்தில் வேறொரு நாயகியை படத்தில் சேர்க்க நினைத்தார். அப்பொழுது படத்தின் முதன்மை கதாநாயகியாக பத்மா சுப்பிரமணியம் அவர்களை நடிப்பதற்கு அணுகினார். பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் நடிப்பில், அதாவது சினிமாவில், கலைத்துறையில் அவருக்கு ஆர்வம் இல்லாததால் மக்கள் திலகத்தின் அந்த அன்பான வேண்டுகோளை நிராகரித்து விட்டார். அவருடைய குடும்பத்தினரும் நிறைய பேர், சில பேர் ஆர்வமாக நடிக்க சொன்னார்கள், சில பேர் உறவினர்கள் வேண்டாம் என்று கூறினார்கள். பத்மா சுப்பிரமணியம் கலைத்துறையில் ஆர்வம் இல்லாததால் எம்ஜிஆருடன் படத்தில் நடிக்கவில்லை. நடித்திருந்தால் அவரும் அவருடைய திறமைக்கு புகழ்பெற்ற நடிகையாக தமிழகத்தில் நிச்சயம் ஜொலித்திருப்பார். அதன் பிறகு அந்த படத்தில் ஒரு பரதநாட்டிய நடனம் முக்கியமாக வருவதால் தான் பரதநாட்டிய கலைஞரை எம்ஜிஆர் அணுகினார். அந்த பாத்திரத்தில் நடிகை சந்திரகலா, புதுமுக நடிகை சந்திரகலா நடித்தார். அன்பர்களே, இதுபோல் வித்தியாசமான பதிவுகளுக்கான காவிரி தென்றல் பதிவை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம். அன்புடன் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். திருச்சி இமான்.